கம்மியா தரவங்கிட்ட ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் புல்லு பார்த்தும்போது ஒரு மாசான வீடியோ குயிக்கோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஐட் மிஷினை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் புதுசு ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்த மணி மறக்க வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க சுகம். ஸோ நீங்கள் ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணிட்டு என்ன பார்த்தினாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பாருங்கள் நம்ம வீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ண தேர்தலுக்கு ஷார்ட் அண்ட் சீட்டாக சொல்லிடுறேன். ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்வெர்ட் ஃபாண்ட் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் வந்து பண்ண ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த 2 ஃபாண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே செலக்ட்னு இருக்கா அது கிளிக் பண்ணால் ஜஸ்ட் வந்து ஃபாண்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசன் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் எஸ்ஓ பட்டனை கிளிக் போயிட்டு இந்த கிரியேட் ஃப்ரம் எஸ்பெஞ்ச் இருக்கா அது இங்கே கிளிக் போயிட்டு கீழே எஸ்ஓ பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் எஸ்ஓ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் இன்னும் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒன் பண்ணால் 4:5 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போயிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண லிக்ஸ் தான் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாண்ட் வந்து பண்ண நீங்கள் இன்வெர்ட் பண்ணிக்க. நீங்கள் இன்வெர்ட் பண்ணியும் ஃபாண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்க ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எடிட்ஸில் போயிட்டு ஜஸ்ட் அந்த ஃபாண்டுக்கு கொஞ்சம் வந்து பண்ண இந்த மாதிரி ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதுதான். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டுடைய கலர் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர் பண்ணுறது இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல கிரே கலர் பாருங்கள். ஸோ இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைனாக்கா நீங்கள் ஆட் பண்ணுற பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பல நீங்கள் கலரை வேணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க பிக்கெல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன் லெக்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண இதே ப்ரீஷீட்டு கீழே வந்து பண்ண பேஜில் சேகெஃபிட் ப்ரீஷீட்டு வந்து பண்ண கொடுத்துருவோம். ஜஸ்ட்டு அதையும் நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ அதில் தான் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். ஜஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற எஃபெக்டை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பண்ண ஆரஞ்சு கல் இருக்கா ஜஸ்ட் லேயர் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு ஸோ நம்ம பீட் மார்க் ப்ரிஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பிக் ஆட் பண்ண சொல்கிறோம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாக்க இந்த இடத்துல கரெக்டாக 12.9 செகண்ட் கிட்ட வந்து பல ருக்மா இருக்குது பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி லிக்ஸ் வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ கரெக்டாக இந்த லிக்ஸ் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட்லேயே இருக்கா அதையும் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் வந்து பார்க்க அது ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ணி ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ண மாட்டீங்கன்னு சில பேர் வந்து பண்ண சொல்கிறீங்க. ஜஸ்ட் அது எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த பிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் அது லாங் ப்ரெஸ் ஆகாது. ஸோ அதுக்கு நேரம் அந்த இடத்துல கேப் இருக்கா. ஸோ இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க கரெக்டாக. ஓகே, ஜஸ்ட் இதை ஆட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதுக்கு நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலரிங் கிளிக் போயிட்டு இந்த கலெக்ட் பண்ணுற கூட்டும் ஸ்டார்னு கிளிக் போயிட்டு இப்போ நம்ம 4:5 பிக்கு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த பிக் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பிசையும் கொண்டா ஜஸ்ட் இந்த பிக் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு உங்களோட பிக் இந்த மாதிரி உங்களுக்கு சரி ஆட் ஆகினாக்கும் உங்கள் 2 விரலால் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் இருக்க இதே மாதிரி ஸோ மறுபடியும் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தினா ஜஸ்ட் ஆரஞ்சு கலர் மேல் ஆட் ஆயிரும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டெஸ்டிக்கில் நீங்கள் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ முன்ன பண்ண அதே சேம் மெத்தட் நம்ம வந்து பண்ண இப்போ வேறு பிக் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால நான் 2 வேலையில் மூவ் பண்ணி அசென்ட் பண்ணி செட் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ண இந்த மாதிரி லிக்ஸ் எந்த அளவு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த லேயரை வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பிக்கை வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி எஸ்ரே பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் டேக்கு நான் வந்து பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கேஃப் இருக்கா, ஸோ இதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் ப்ரிஷீட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரே கலர் பாருங்கள், ஜஸ்ட் நான் லேயருக்கு போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்கிங்க. ஸோ நம்ம எடிட் பண்ண பீட் மார்க் ப்ரிஷீட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக நம்ம பிக்கு முடிச்சுங்க பாருங்கள். ஸோ அந்த இடத்துல ஒரு ரெண்டு புக் மார்க் இருக்கும். ஸோ அந்த புக் மார்க் ஸ்டார்டிங் இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸை கொடுத்து பிஎஸ்ல கொண்டாச்சு ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அந்த கிரே கலருக்கு போயிட்டு கலெக்ஷன் கொடுத்து ஸ்டாரிங்கில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்கு செலக்ட் போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து பண்ண அடுத்து இருக்க அந்த ரெண்டு சின்ன சின்ன கேப்புக்கு வந்து பண்ண இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணிட்டு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இது முடிஞ்சா நெக்ஸ்ட்டுக்கு வந்து பண்ண ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரே கலருக்கு அடுத்தது க்ரீன் கலருக்கு ஜஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிட் மார்க் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிக் ஸ்டார்டிங் இடத்துக்கு போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலருக்கு போயிட்டு இந்த கலெக்ஷன் கொடுத்து ஸ்டாரிங்கில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண ஒரு பிக்கு சாலை போயிட்டு மேலே பிரச்சனை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் தேட் ஆயிடுச்சு. ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ண அடுத்து இருக்க கேப்புக்கும் வந்து பண்ண இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டு ஜஸ்ட் பிக்கை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. இது முடிச்சா நெக்ஸ்ட் ஃபைனல் 3 கேப்புக்கு வந்து பண்ண ஆட் பண்ணிடலாம் இப்போ. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த ஆரஞ்சு கலர் இருக்கா அதையும் அதுக்கு மேலே லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 2 லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண பிட் மார்க் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேஃபரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து PS2 லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஆரஞ்சு லேயருக்கு போயிட்டு கலெக்ஷன் கொடுத்து ஸ்ட்ராங்கிள் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே புதுசும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட பிக்கை ஆடையில் இருக்க நம்ம என்ன பண்ண அதே மெத்தடில் ஜஸ்ட் உங்கள் வேறலாம் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்க 2 கேப்புக்கும் வந்து பண்ண இந்த லேயர் நீங்கள் ஆட் பண்ணிட்டு பிக் வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி ஆச்சுனாக்க ஜஸ்ட் அந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் ஃபைனல் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஜஸ்ட் லேயர் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண அந்த லேயர் நீங்கள் பிஎஸ் பண்ணி விட்டுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு பீரியடில் வந்து பண்ண இந்த டெஸ்ட்டில் வந்து பண்ண பேக்ரவுண்டில் ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து பண்ண ஷோ ஆகும். ஸோ அதை ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ இந்த டெம்ப்ளேட் மெட்டில் கொடுத்துருக்க வேணும் இருக்க நீங்கள் டவுன் பண்ணி ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாங்க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. பிக்கு ஸ்டார்ட் ஆகி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டையும் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டையும் கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கின் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதில் ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மீட் பண்ணிவிட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.